ஒன் ஸ்டெப் டு சக்சஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி கடலூர். நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாமினி அரசை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? விஜயநகர பாமினி அரசுகள்ல விஜயநகர பேரரசை பத்தி பார்த்திருப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா, பாமினி பேரரசை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த பாமினி பேரரசு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தென்னிந்தியாவில் சுதந்திரமாக செயல்பட்ட முதல் இஸ்லாமிய அரசு எதுன்னு கேட்பாங்க. பாமினி அரசு தான். ஓகேவா? இந்த பாமினி அரசை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னா, அலாவுதீன் பாமின் ஷா என்கின்ற அசன் கங்கு பாமினி. ஓகேவா? அலாவுதீன் பாமின் ஷா என்கின்ற அசன் கங்கு பாமினி தான் இந்த பாமினி பேரரசை தோற்றுவிச்சிருப்பாரு. தக்காணத்தில் இருந்த ஒரு முஸ்லிம் அரசு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாமினி பேரரசு. ஓகேவா? கிட்டத்தட்ட இந்த பாமினி பேரரசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 பகுதிகளா பிரிக்கப்பட்டு ஆளப்பட்டிருக்கும். ஓகேவா? அதுலதான் நம்ம அகமது நகர், பீஜப்பூர் சுல்தான்ஸ் இவங்க எல்லாமே பார்த்திருப்போம். மராத்தியர்கள் பார்க்கும்போது அந்த 5 தக்கான சுல்தான்களை பார்த்திருப்போம். ஓகேவா? அப்போ அந்த 5 தக்கான சுல்தான்கள், ஓகேவா, அவங்களோட சேர்த்து இன்னும் ஒரு 3 பகுதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 8 பகுதிகளா இந்த பாமினி பேரரசு பிரிக்கப்பட்டு ஆளப்பட்டிருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவகிரியை சார்ந்த துருக்கி அலுவலர்கள். ஓகேவா? இங்கெல்லாம் யாரு அப்படின்னா, தேவகிரியை சார்ந்த துருக்கி அலுவலர்களா இருந்திருப்பாங்க. அதன் பின்னாடி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த பாமினி அரசு அப்படின்ற ஒரு அரசை தென்னிந்திய பகுதிகளில் கட்டமைத்திருப்பாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பாமினி ஷா, ஓகேவா, பாமன் ஷா, அலாவுதீன் பாமன் ஷா என்கின்ற அசன் கங்கு பாமினி, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வாராங்கலை சேர்ந்த, ஓகேவா, வாராங்கலினுடைய கிழக்கு பகுதி மற்றும் ஒரிசா ஆட்சியாளர்களுக்கு எதிராக தன்னுடைய முதல் போராட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா மேற்கொள்றாரு. அதாவது தன்னுடைய முதல் போர் நடவடிக்கையை வந்து மேற்கொள்றாரு. எங்க அப்படின்னா, வாராங்கலினுடைய கிழக்கு பகுதி மற்றும் ஒரிசா ஆட்சியாளர்களுக்கு எதிராக. ஓகேவா? அதுல இந்து மன்னர்களை வெற்றி பெற செய்யறாரு. ஓகேவா? இந்து மன்னர்களை தோற்கடிச்சு இவர் என்ன பண்றாரு, வெற்றி பெறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், பாமினி அரசு அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு, இவங்க 2 பேருக்கு இடையில அடிக்கடி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். காரணம் வளமான ரைச்சூர் தோஹா பகுதி. ஓகேவா? அந்த தோஹா பகுதியை கைப்பற்றலாம் இவங்க 2 பேருக்கும் இடையில அந்த போர் அப்படின்றது நடக்கும். கிருஷ்ணா, துங்கபுத்ரா இந்த நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி ரொம்ப வளமான பகுதி. ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு செல்வ செழிப்பு மிக்க பகுதி. என்ன மாதிரியான நீங்க பயிர் வச்சாலும் அந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விளையக்கூடிய அளவுக்கு அது ரொம்ப வளமான பகுதி. ஓகேவா? அந்த வளமான பகுதியை வச்சுதான் இந்த ஒட்டுமொத்த சுல்தான்களும் என்ன பண்ணுது அப்படின்னா இயங்கிட்டு இருக்கு. ஓகேவா? அதே மாதிரிதான் விஜயநகர பேரரசுக்கும். இப்ப இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ரேச்சூர் தோவா பகுதி. இதுக்காக தான் அவங்களுக்குள்ள அடிக்கடி என்ன பண்ணும் அப்படின்னா போர் ஏற்பட்டுட்டே இருக்கும். அப்போ அலாவுதீன் பாமின் ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அசன்கங்கு பாமினி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்து மன்னர்களை வெற்றி கொண்டு கோல்காப்பூர், அதுக்கப்புறம் கோவா, மாண்டு, மாலவம் இந்த பகுதிகளில் கைப்பற்றார். ஓகேவா? தன்னுடைய அரசை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவார், விரிவுபடுத்துவார். அப்படி விரிவுபடுத்தினதுடைய பார்த்தோம் அப்படின்னா, எந்த வரைக்கும் விரிவுபடுத்தியிருக்காருன்னா, அரபிக்கடல், அதுக்கப்புறம் வங்காள விரிகுடா, அதுக்கப்புறம் கிருஷ்ணா நதி வரையில இவங்களுடைய அந்த எல்லை பகுதி வந்து விரிவடையுது. ஓகேவா? அசன்கங்கு பாமினி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர். ஓகேவா? இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, தலைநகரை குல்பார்காவில நிறுவுறாரு. ஓகேவா? இந்த மாதிரி பகுதிகளை கைப்பற்றிட்டு அதனுடைய மைய பகுதியை குல்பார்காவை என்ன பண்றாரு, உருவாக்குறாரு. ஓகேவா? ரேச்சூர் தோஆப் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். தோஆப் அப்படின்னா இதுல தோஆப் அப்படின்றது 2 ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி. ரேச்சூர் தோஆப் அப்படின்னா கிருஷ்ணா, துங்கபத்ரா. ஓகேவா? வெறும் தோஆப் கேட்டாங்கன்னா கங்கை யமுனைக்கு இடப்பட்ட பகுதி தான் தோஆப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த பாமினி சுல்தான்களுடைய ஆட்சி முறை எப்படி இருக்கு அப்படின்னா, டெல்லி சுல்தானினுடைய ஆட்சி முறையை பின்பற்றி தான் இந்த பாமினி சுல்தான்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தங்களுடைய பகுதியில ஆட்சியை மேற்கொண்டிருப்பாங்க. ஓகேவா? பிறகு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, தன்னுடைய பகுதிகளை, ஓகேவா, தன்னுடைய ஆட்சி பகுதிகளை ஒரு 4 பகுதியா பிரிச்சிருப்பாரு. அந்த 4 பகுதி என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, தாராப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? டெல்லி சுல்தானே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க டெல்லி சுல்தானிய முறையை பின்பற்றி தான் தங்களுடைய ஆட்சி முறையை கட்டமைச்சிருப்பாங்க. அப்போ இந்த பாமினி அரசை என்ன பண்றாரு அப்படின்னா, அலாவுதீன் பாமன் ஷான்னு சொல்லக்கூடிய அசன்கங்கு பாமினி தன்னுடைய ஆட்சி பகுதிகளை 4 பகுதியா வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறாரு. பிரிக்கிற அந்த பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா தாராப்ஸ். அதாவது குல்பார்கா, தௌலதாபாத், பீடார், பெரார் இது 4 பகுதிகளா பிரிக்கிறார். ஓகேவா? இதுல குல்பார்கா அப்படின்றத தலைநகரமா உருவாக்கி இருப்பார். ஓகேவா? ஓகே. இவர் வெளியிட்ட நாணயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தன்னை 2ஆம் அலெக்சாண்டர் என்று அழைத்துக் கொண்டார். ஓகேவா? அப்போ அலாவுதீன் பாமன் ஷான்னு சொல்லக்கூடிய அசன்கங்கு பாங்கன் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய அவர் பெற்ற வெற்றியுடைய நினைவாக, ஓகேவா, தான் பெற்ற வெற்றியின் நினைவாக என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய நாணயங்கள்ல தன்னுடைய பெயரை என்னன்னு பொறிக்கிறாரு, 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பொறிக்கிறார். ஓகேவா? ஓகே.
தோஆப் அப்படின்றது ஒரு பாரசீக சொல்லு. இது வந்து டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? அப்ப 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட வளமான பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தோஆப். தோஆப் அப்படின்றது எந்த மொழி சொல் அப்படின்னா பாரசீக சொல். அப்ப தோஆப் அப்படின்றது இங்க எதை குறிக்குது அப்படின்னா கங்கை, யமுனை இந்த நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியை குறிக்குது. ஓகேவா? ஓகே. அடுத்து முக்கியமான வாரிசு பார்த்தோம் அப்படின்னா முதலாம் முகமது ஷா. இவருடைய காலம் வந்து 1358 இருந்து 1377 வரைக்கும். ஓகேவா? கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர். ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டை. பாமினி சுல்தான்ல இருந்த ரொம்ப வலிமையான ஒரு கோட்டை. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கோல்கொண்டா கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கருவூலத்தை அமைக்கிறாரு. ரத்தின கற்களான சிம்மாசனத்தை உருவாக்குறாரு. ஓகேவா? இப்போ இந்த காலகட்டத்துல என்ன பண்றாரு அப்படின்னா பிர்தௌசி, ஓகேவா, ஷானாமா, பிர்தௌசி இயற்றிய ஒரு நூல் தான் என்ன அப்படின்னா ஷானாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கியத்தை வந்து சொல்லியிருப்பாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா ஆகாய நீல வண்ணத்தில் உள்ள ரத்தின கற்கள் ஓரளவு மதிப்பு மிக்கது. இம்மணிக்கற்களால் இழைக்கப்பட்ட அரியாசனம், ஓகேவா, அந்த மணிக்கற்களால் இழைக்கப்பட்ட அரியணை இருக்குல்ல, இததான் வந்து பாத்தீங்கன்னா பாரசீக அரசர்களுடைய சிம்மாசனம் அப்படின்றத பதிவு செஞ்சிருப்பாரு. யாரு பதிவு செய்யறா அப்படின்னா பிர்தௌசி. எதுல பதிவு செய்யறாரு அப்படின்னா அவருடைய ஷானாமா அப்படின்ற நூல்ல. ஓகேவா? அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த ரத்தின சிம்மாசனத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாமினி அரசனுடைய சிம்மாசனமா அது வந்து விளங்கி இருக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த பாமினி பேரரசை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மராத்தியர்களுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்களும் தன்னுடைய அமைச்சரவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வகையா வந்து பிரிச்சிருப்பாங்க. நம்ம அங்க பார்ப்போம்ல, அதாவது மராத்தியருடைய அமைச்சரவை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கிருஷ்ணதேவராயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஷ்டதிக் கஜங்கள் சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி நிர்வாக முறைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதாவது மராத்தியர்களுக்கு ஒரு முன்னோடியா இருந்தவர்கள் யார் அப்படின்னா பாமினி சுல்தான்கள் வந்து இருந்திருப்பாங்க. அடுத்தது அவங்களுடைய 8 அமைச்சர்கள் பார்த்தோம் அப்படின்னா வசிஸ் உஸ் சுல்தானா அப்படின்ற ஒரு படைத்தலைவர், அதாவது அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் தான் வதில் உஸ் சுல்தானா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வசீர் குல். இவர் வந்து பாத்தீங்கன்னா மற்ற அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிடுவர். வசீர் குல். அமீரி ஜும்லா அப்படின்றவர் யார் அப்படின்னா நிதி அமைச்சர். ஓகேவா? ஓகே. வசீர் இ அஷ்ரப் இவர் யார் அப்படின்னா வெளியுறவு அமைச்சர். அதுக்கப்புறம் அரசு விவகாரத்துறை அமைச்சர். அரசு விழாக்களை முன்னின்று நடத்துவோர். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நசீர். இவர் வந்து நிதித்துறை இணையமைச்சரா செயல்பட்டு இருப்பாரு. பேஷ்வா, ஓகேவா, அரச படைகளின் பொறுப்பாளர். நம்ம பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மராத்திய நிர்வாகத்தம் பேஷ்வா கைக்குள்ள சென்று இருக்கும். அதனாலதான் மராத்தியர்களுடைய முன்னோடியா நம்ம யார சொல்றோம்? பாமினி அரசர்களை சொல்றோம். ஓகேவா? கொத்தவால். கொத்தவால் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை தலைவர், தலைநகருக்கு நீதிபதி. அதுக்கப்புறம் சதர் இ சஹான் தலைமை நீதிபதி, சமய அறநிலைத்துறை அமைச்சராகவும் இவர் செயல்பட்டு இருப்பார். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா போர் நடவடிக்கைகளையும் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒருங்கிணைச்சிருப்பாங்க. இந்த காலகட்டத்துல முதலாம் முகமது ஷாவுடைய காலகட்டத்துல விஜயநகர மன்னரா யார் இருந்தா அப்படின்னா முதலாம் புக்கர் அப்படின்றவர் இருந்திருப்பாரு. அதே மாதிரி வாரங்கல் பகுதியில காடைய நாயக்கர்கள் இருந்திருப்பாங்க. இந்த காடைய நாயக்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாமினி சுல்தான்களுக்கு வந்து கப்பம் கட்டியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. முதலாம் முகமது ஷா என்ன பண்றாரு அப்படின்னா குல்பார்காவில் ஒரு 2 மசூதிகளை கட்டுறாரு. ஓகேவா? ஒன்னு வந்து 1367 கட்டி முடிக்கப்பட்டது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் முகமது ஷா இவரை பத்தி பெருசா இருக்காது. இவர் வந்து அமைதியை விரும்பியவர். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மதராஸ், அதுக்கப்புறம் மசூதி, மருத்துவமனைகள்லாம் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா 2ஆம் முகமது ஷா வந்து கட்டியிருப்பாரு. பாமினி சுல்தான்கள்ல ரொம்ப அமைதியை விரும்பியவர் யார் அப்படின்னா 2ஆம் முகமது ஷா. இதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா கோல்கொண்டா கோட்டையை பத்தி கொஞ்சம் இருக்கும். ஓகேவா? ராஜகிருஷ்ணா தேவ் அப்படின்றவர் வாராங்கலை தலைநகராக கொண்ட ஒரு காகத்திய வம்ச அரசர். ஓகேவா? அவர் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த கோல்கொண்டா கோட்டையை வந்து கட்டியிருப்பாரு. படையெடுப்பின் போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த கோல்கொண்டா கோட்டை வந்து கைப்பற்றப்பட்டிருக்கும். ஓகேவா? இப்ப இந்த ராஜா கிருஷ்ணதேவுடைய அந்த கோல்கொண்டா கோட்டையை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா புக்ல பாத்துங்க. அதை தவிர்த்து எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இதுல கொடுத்திருப்போம். அடுத்தது பெரோஷா பாமினி. பெரோஷா பாமினி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1397 இருந்து 1422 வரையிலான காலகட்டத்தில் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த காலகட்டத்தில் விஜயநகர மன்னரா யார் இருந்தா அப்படின்னா முதலாம் தேவராயர் இருந்தார். அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்த பெரோஷா பாமினி வந்து கொண்டு இருப்பாரு. தமது நிர்வாகத்தில் இந்துக்களுக்கு இடமளித்தவர் யார் அப்படின்னா பெரோஷா பாமினி. விஜயநகர அரசால் பின்னாடி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா தோற்கடிக்கப்பட்டிருப்பார். ஓகேவா? அதே மாதிரி நாட்டின் வட மற்றும் தென் பகுதிகளை இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பின்னாட்கள் இழந்திருப்பார். அடுத்து ஒரு முக்கியமான மனிதர் யார் அப்படின்னா அகமது ஷா. 1422 இருந்து
1435 வரையிலான காலகட்டத்துல வந்து பாமினி சுல்தான்களை தலைமையேற்று நடத்தியிருப்பாரு. ரொம்ப கொடுங்கோலர், அதுக்கப்புறம் இரக்கமற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாமினி சுல்தான்கள்ல ரொம்ப கொடுங்கோலர் மற்றும் இரக்கமற்றவர் யார் அப்படின்னா அகமது ஷா. தலைநகரை என்ன பண்றாரு அப்படின்னா குல்பார்காவில இருந்து பிடாருக்கு மாற்றினார். இது ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வாராங்காலுடைய வெற்றி, ஓகேவா? அதனால என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அந்த வாராங்கால் வெற்றியினுடைய உத்வேகத்தின் அடிப்படையில பிடாருக்கு வந்து தலைநகரை மாற்றிருப்பார். அடுத்தது 3ஆம் முகமது ஷா. இவர் வந்து 9 வயதுல அரியணை ஏறி இருப்பாரு. அவருடைய அமைச்சர் மற்றும் பாதுகாவலரா ஒருத்தர் இருப்பார், முகமது கவான். இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் செய்யக்கூடியவரா இருப்பாரு. 3ஆம் முகமது ஷா பெயரளவுல மட்டும்தான் அரியணையில இருப்பாரு. ஆனா முழு அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கும்? முகமது கவான்கிட்ட இருக்கும். இப்ப இந்த முகமது கவான் என்ன பண்றாரு அப்படின்னா நீதித்துறை சீரமைப்பை மேற்கொண்டிருப்பாரு. ரொம்ப ஆற்றலும் அறிவும் மிக்கவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது முகமது கவான். ஓகேவா? அவர் எங்க பிறந்தாரு அப்படின்னா பாரசீகத்தில் பிறந்தவர். ஒரு புகழ்பெற்ற இஸ்லாமிய சமய வல்லுநராகவும் இருந்திருப்பாரு. பாரசீக மொழியிலையும் கணிதத்திலையும் ரொம்ப புலமை பெற்றவராக இருந்திருப்பாரு. அதோட சேர்த்து இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவிஞர். யாரு? முகமது கவான். அப்ப இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள நிறைய திறமைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் நம்முடைய முகமது கவான். ஓகேவா? கல்விக்கு வந்து ஊக்கம் கொடுத்திருப்பாரு. படைத்துறையில இருக்கக்கூடிய ஊழலை வந்து பாத்தீங்கன்னா ஒழிச்சிருப்பாரு. வரிமுறையில மாற்றம் கொண்டு வந்திருப்பார். இதெல்லாம் மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய முகமது கவான். படையெடுப்பு, ஓகேவா? கொங்கு நாடு, சங்கமேஸ்வரர், ஒரிசா, விஜயநகர் பகுதிகள்லாம் இவர் என்ன பண்ணியிருப்பாரு? படையெடுப்பு மேற்கொண்டிருப்பாரு. மதராசா அப்படின்னா கல்வி நிலையம், அதை பிடார்ல வந்து உருவாக்கி இருப்பாரு. ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூலகத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த மதராசால உருவாக்கி இருப்பாங்க. ஓகேவா? பிடார்ல இருக்கக்கூடிய மதராசால ஒரு நூலகத்தை உருவாக்கி இருப்பாங்க. அந்த நூலகத்துல 3000 கையெழுத்துக்கள், ஓகேவா? 3000 கையெழுத்து நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்ததா வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி வெடிமருந்து, பாரசீக வேதியியல் வல்லுநர்களை கொண்டு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வெடிமருந்து தயாரித்திருப்பாரு. யாரு? முகமது கவான். ஓகேவா? பாமினி அரசு நிர்வாக வசதிக்காக என்ன பண்ணிருப்பாங்க? 8ஆ பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் முகமது கவானுடைய இறப்பு எப்போ அப்படின்னா 1481 அவர் இறந்திருப்பார். அதுக்கப்புறம் முஸ்லீம் அந்த ஆட்சியாளர்கள் 2 பிரிவா பிரிஞ்சிருப்பாங்க. ஒன்னு தக்கான முஸ்லீம்கள், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து வந்த முஸ்லீம்களா பிரிஞ்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த முகமது கவான் எப்படி இறந்திருப்பாரு அப்படின்னா மரண தண்டனை கொடுத்து இறக்கப்பட்டிருப்பார். ஓகே. ஏன் அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரியணையில இருக்கக்கூடிய ராஜாவுக்கு எதிராக செயல்படுறதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரூமர் அடிப்படையில் அவர் என்ன பண்ணிருப்பாங்க? மரண தண்டனை கொடுத்திருப்பாங்க. பாமினி அரசினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு கேட்பாங்க. முகமது கவானுடைய இறப்பு. ரொம்ப திறமையான ஒரு மனிதர். அவருடைய இறப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா பாமினி அரசினுடைய வீழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானதா இருந்தது. ஓகேவா? 3ஆம் முகமதுக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாமே என்ன திறமையற்ற ஆட்சியாளர்களா இருந்திருப்பாங்க. ஓகேவா? அப்ப நாடு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 5 பகுதியா சிதறுண்டது. அதுதான் பீஜப்பூர், அகமது நகர், பிடார், பிரார், கோல்கொண்டா. பின்னாட்கள்ல இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? மராத்தியர் இந்த காலகட்டத்துல உருவாயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் உருவாயிருக்கும். ஓகேவா? அப்போ சுல்தான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா பீஜப்பூர் சுல்தான், அகமது நகர் சுல்தான், பிடாரு, பிராரு, கோல்கொண்டா. இந்த பீஜப்பூர் சுல்தான்கிட்ட தான் யார் வேலை செய்வா? சிவாஜியுடைய தந்தை வந்து வேலை செய்வார். அப்போ விஜயநகர பேரரசனுடைய தொடர் போரும் இதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தலைக்கோட்டை போர் பார்த்திருப்போம் 1565. ஓகேவா? அது வந்து விஜயநகர பேரரசுக்கு சாவுமணி அடித்த ஒரு போரா பார்க்கப்படுது. அந்த போர்ல பாமினி அரசுக்கு மிகப்பெரிய அளவுல இழப்பும் ஏற்பட்டிருக்கும். ஓகேவா? இப்ப பீஜப்பூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க முணுமுணுக்கு மரம் இருக்கு. அந்த முணுமுணுக்கு மரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த ஒலி இருக்குல்ல, அது வந்து பன்முக எதிரொலிப்படை. ஓகேவா? ஒரு இடத்துல நம்ம நின்று பேசணும் அப்படின்னா அது என்ன பண்ணும்? இந்த மாதிரி பன்முக எதிரொலிப்படைஞ்சு மீண்டும் நம்ம காதையை வந்து பாத்தீங்க அப்படின்னா அடையும். நிர்வாகம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிலமானிய முறையில வந்து நிர்வாகம் அமைஞ்சிருக்கும். நாடு, அதாவது மாநிலம், நாடு வந்து மாநிலமா பிரிச்சிருப்பாங்க. அதாவது தராம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தராய்வு அப்படின்னா அமீர் அல்லது ரொப்புக்கள். ஓகேவா? இவங்க தான் வந்து பாத்தீங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த நிர்வாகத்தை மேற்கொண்டு இருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாமினி அரசினுடைய கொடைன்னு பாத்தீங்க அப்படின்னா அரபு, பாரசீக மொழியை கற்க என்ன பண்ணிருப்பாங்க? ஊக்கம் அளித்திருப்பாங்க. உருது மொழி வளர்ச்சிக்கு வந்து உதவி இருப்பாங்க. யாரு? பாமினி அரசு. ஓகேவா? ஓகே. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாமினி அரசுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பகுதிகள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதுல கோல்கொண்டா கோட்டை மட்டும் தனியா வந்து இருக்கும் புக்ல. ஓகே, அது மட்டும் படிச்சுக்கோங்க. கோல்கொண்டா கோட்டை மட்டும் என்ன பண்ணீங்க அப்படின்னா தனியா இருக்கும். அதை படிச்சுக்கோங்க. அந்த கோட்டை வந்து பாத்தீங்கன்னா எங்க அமைஞ்சிருக்கு, எவ்வளவு தொலைவில் அமைஞ்சிருக்கு, ஓகேவா? அதுல என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத அதுல பதிவு செஞ்சிருப்பாங்க.